ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரவின். ஸோ இன்றைக்கி டெக் எக்ஸ்ப்ளோருடைய எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்பவும் போல் செம்ம சூப்பரான லேட்டஸ்ட்டான டெக் நியூஸஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்காக இந்த வீடியோவில் நான் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டுடைய ஆஃபர்ஸ் இதை பற்றி, ஆப்பில் பற்றின நிறைய நியூஸ் வந்திருக்கு. 16 சீரிஸ் 17 சீரிஸ் ஃபோல்டபுள் ஃபோனை பற்றிலாம் வந்திருக்கு. அண்ட் கூகுளுடைய மேப்பில் பார்த்தீங்கன்னா சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி அண்ட் பிஎஸ்என்எல்லுடைய 4G 5G இதை பற்றியெல்லாம் நிறைய நியூஸஸ் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ எல்லாத்தை பற்றியும் ஒன் பை ஒன் வீடியோவில் போய்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானுடைய ஆஃபர்ஸ் சேல்லேருந்தே போய்டும். ஸோ சேல் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃப்ளிப்கார்ட்டுடைய ப்ளஸ் மெம்பர் அண்ட் அமேசானுடைய ப்ரைம் மெம்பருக்கு ஏர்லி மார்னிங் 12 AM சேல் வந்து லைவ் ஆயிடுச்சு. மற்ற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணிலேருந்து சேல் லைவ் ஆக போகுது. அண்ட் நார்மல் யூசர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து சில டீல்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதே நம்ம டெலிகிராம் சேனலில் அதெல்லாம் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. நோட்டீஸ் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் போயிடுங்க. டே டு டே ஆஃபர் அப்படின்ற டெலிகிராம் சேனல். இங்கே நான் வந்து டீல்ஸ் எல்லாத்தையும் ரெகுலராக அப்டேட் பண்ணுவேன். நீங்களும் டீல்ஸை ரெகுலராக அப்டேட்டாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். மற்றபடி இந்த வாட்டி இந்த சேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சேலாக இல்லை அப்படின்னாலுமே நிறைய ஹோம் அப்ளையன்சஸ்க்கு நல்ல டீல்ஸ் இருக்கும் பொழுதுக்கு லாஸ்ட் சேல் மாதிரியே ஆல்ரெடி சில சேல்ஸ்லாம் வந்துருச்சு, சில டீல்ஸ்லாம் ரிவீல் ஆகிடுச்சு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் அமேசானில் கொடுக்குறாங்க. அண்ட் ஐசிஐசிஐ, எஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடாக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எல்லாமே கிரெடிட் கார்டுக்கு தான். அதனால் கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா இந்த டீலில் ஓரளவுக்கு நல்ல டீலோட சில ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்லாம் இருக்குது. 4000 5000 அப்படின்ற மாதிரியான ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்லாம் கூட சில ப்ராடக்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அந்த டீல்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால் கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா இந்த சேலை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் சேனலுக்கும் வந்துருங்க. டே டு டே ஆஃபர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அங்கே நிறைய டீல்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். அடுத்ததாக போக்கோ M6 5G இதோட சேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 AE அப்படின்ற அந்த 4 Gen 2 ஒரு ஆக்சிலரேட்டட் எடிஷனுக்கான ஒரு ப்ராசஸரோட ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ட் 108 மெகா பிக்சலுக்கான கேமரா மாதிரியான விஷயங்களோட ஆக்சுவலி Redmi 13 5G இருக்குல்ல, அதோட ரீபிராண்ட் மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 13500 அப்படின்ற மாதிரியான ப்ரைசிங் 6+128GB வேரியண்ட்டுக்கு செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆஃபர்ஸ் இல்லை கார்டு ஆஃபர்லாம் அப்ளை பண்ணும்போது 12000 வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ 12000 ரேஞ்சில் 5G ஸ்மார்ட் ஃபோன் புதுசாக எதிர்பார்க்குறீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிங்க. ஸோ சேல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ மீடியாடெக்கோட Dimensity 9400 ஸோ எல்லாருக்கும் தெரியும் அடுத்து கொண்டு வர போகிறாங்க. ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 4க்கு காம்படிஷனாக அதுக்கு காம்பீட் பண்ணுற அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. மற்றபடி இந்த ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி எஃபிஷியன்சி எப்பவும் போல பெட்டராக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் NPU நியூரல் ப்ராசஸிங் யூனிட்டை இந்த வாட்டி நல்லா பெட்டர் பண்ண போகிறாங்களா AI டாஸ்க்குக்காக. ஸோ AI மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இந்த ப்ராசஸரில் இன்க்ளூட் ஆக போகுது. கிட்டத்தட்ட 40% ப்ரீவியஸ் சிப்ஸில் இருந்து NPUடைய பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த வாட்டி மீடியாடெக்கோட Dimensity 9400 நிறைய AI மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். Asusடைய ROG Ally X அப்படின்ற அவங்களுடைய ஹேண்ட் ஹெல்ட் கேமிங் கன்சோல் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 90000 இந்த ஒரு கன்சோல் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கன்சோல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரீவியஸ் கேமிங் கன்சோலை கம்பேர் பண்ணும்போது டபுள் த பேட்டரி அப்போ 18 வாட்ஸ் ஹவர்க்கான பேட்டரி லைஃபோட 120 ஹவர்ஸ்க்கான டிஸ்பிளேவோட எடுத்துகிட்டு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ கேமிங் கன்சோல் Asus கிட்ட இருந்து இந்த பட்ஜெட்டில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா லான்ச் ஆயிடுச்சு. ஸோ என்ன போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆப்பிள் வாட்சஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ஸையுமே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வராங்க. லாஸ்ட் டெக் அப்டேட்லேயே இதை பற்றின ஒரு நியூஸ் பார்த்துருவோம். அந்த வகையில் அடுத்து அவங்க கொண்டு வர போகிற ஆப்பிள் வாட்ச் SE 2024 இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா கிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. இது போக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இந்த வாட்சுடைய ப்ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக ரிஜிட் பிளாஸ்டிக் பாடியோட இந்த வாட்ச் வரும் அப்படின்ற மாதிரினா ஒரு லீக்கும் ஒரு அப்டேட்டும் இப்போ வந்திருக்கு. அண்ட் IQ Z9s சீரிஸ். ஸோ இந்த சீரிஸ்க்காக நிறைய பேர் ரொம்பவே ஆல் அவாய்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ IQ Z9s Z9s Pro அப்படின்ற 2 ஸ்மார்ட் ஃபோன் வருது அப்படின்ற கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 21 வருது அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன், நிறைய லீக்ஸ் ரூமர்ஸ்லாம் இருந்துச்சு. பட் இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. IQ Z9s Pro அந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ 7+ Gen 3 இல்லை 7 Gen 3 தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அதனால நமக்கு மோஸ்ட்லி IQ Z9sல பார்த்தீங்கன்னா Dimensity 7300 எதிர்பார்க்கலாம். அப்படி இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா IQ Z9s 20000 பட்ஜெட்லையும் IQ Z9s Pro ஒரு 25000 ப்ரைஸ் முடியும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் 21 லான்ச் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு அக்ரெசிவான ப்ரைஸிங்க்கு ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். Xiaomi HyperOS 2.0 ஒரு அக்டோபர் மாதம் ரோல் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரியான சில டாக்ஸ் எல்லாம் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. பட் ஆனால் இதில் பிரைவசி சைடில் இந்த ஹிடன் கேமராஸை ஃபைன் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீச்சர் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. ஸோ ஹோட்டல் சைட்லாம் போகும்போது அங்கே ஹிடன் கேமரா இருக்கா அப்படின்ற ஒரு டவுட் எப்பவுமே இருக்கும்ல. ஸோ அதை வந்து Xiaomi ஃபோன்ஸை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? யூஸ்வலாக இந்த மாதிரியான ஹிடன் கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் லேண்ட் கனெக்ஷன் மூலியமாக தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த வயர்லெஸ் லேண்ட் சிக்னலை ஃபைன் பண்ணி அந்த மொபைல் வந்து நமக்கு அங்கே ஹிடன் கேமராஸ் இருக்கா அப்படின்றத ஃபைன் பண்ணி சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் அவங்களுடைய அடுத்த OS வெர்ஷன் 2.0 இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு லீக்ஸ் இப்போதைக்கு எழுதிருக்கு. ஸோ இருந்துச்சு அப்படின்னா நல்லா தான் இருக்கும். இருக்கா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த Jio and Airtel ப்ரைஸ் ஹைக்னால யாருக்கு நல்லது நடந்ததோ இல்லை, இந்த BSNLக்கு செம்ம நல்லது நடந்திருக்கு. ஆக்சுவலி இந்த ஜூலை மாதம் மட்டுமே பார்த்தீங்கன்னா BSNLக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் பீப்புள்ஸ்க்கு மேலே சுவிச் ஆயிருக்காங்களா, புது கனெக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்களா. ஸோ அதனால் நிறைய ப்ராஃபிட் வந்திருக்கு போல இருக்கு. ஸோ அதனால் இப்போ 4G கனெக்ஷனை கொண்டு வரதுக்கான பிளானில் இருக்காங்க. மெயினாக ஆந்திர
பிரதேஷில் கூடிய சீக்கிரம் 4G கனெக்ஷனை கொண்டு வர போகிறாங்களா, இந்த ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் 4G மட்டும் இல்லை 5Gக்கான வேலைகளையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா. ஸோ 5Gயும் கூடிய சீக்கிரம் கொண்டு வர போகிறாங்களா. ஸோ 5G பார்த்தீங்கன்னா மெயினான சில சிட்டிஸில் மட்டும் ஃபஸ்ட்டு கொண்டு வர போகிறாங்களா. இந்த டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா மாதிரியான இந்த 4 சிட்டிஸில் ஃபஸ்ட்டு 5G கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரியான சில லீக்ஸ் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. பட் எப்போ கொண்டு வருவாங்க அப்படின்றத பற்றின அப்டேட் எதுவுமே இப்போதைக்கு இல்லை. ஸோ 4G இப்போ தான் கொண்டு வராங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் 5G எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கொண்டு வராங்க அப்படின்னு. பட் ஆனால் 5G டெஸ்ட் அவங்க பண்ணியிருக்காங்களாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான சில டாக்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் மேபி இதே மாதிரி நிறைய யூசர்ஸ் பிஎஸ்என்எலுக்கு ஸ்விட்ச் ஆகி அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வருது அப்படின்னா அவங்க 5G இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ விவோ X200 ஸ்மார்ட் ஃபோனுடைய டம்மி யூனிட்டை இப்போ ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் இதோட லுக் எப்படி இருக்கும் அப்படின்றது இப்போ தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலி மொபைல் பார்க்கும்போது பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்க்கான ஒரு பெரிய கேமரா மாடல், அந்த கேமரா மாடலில் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்பக்கம் டிஸ்பிளே பார்க்கும்போது ஸ்மால் பெசல்ஸோட யூனிஃபார்ம்டு பெசல்ஸ், ஸோ 4 பக்கமே சேம் சைஸ்க்கான பெசல்ஸோட ஆக்சுவலி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ தெரிஞ்சிருக்கு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச்சை பற்றின அப்டேட்லாம் எதுவும் இப்போதைக்கு வரல. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த மாதிரியான லுக்கில் ஒரு யூனிஃபார்ம்டு பெசல்ஸோட இங்கே இருக்க போகுது. ஸோ போல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிளாரிட்டி 3 அப்படின்ற ஒரு புது TWS இந்தியன் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த TWS பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு ப்ரீமியம் TWS 13mm டிரைவரோட 50 டெசிபிள்கான ANC ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான சப்போர்ட்டோட எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த TWS பார்த்தீங்கன்னா 2000 ரூபா பட்ஜெட்டுக்கு மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா சைலண்டாக ஒரு 5 புது ஃபீச்சர்ஸ் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்களாம். பட் இது எல்லாருக்கும் இன்னும் இல்லை, ஒரு சில சிட்டிஸில் மட்டும் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளைஓவர் அலர்ட். நம்ம நார்மலாக போகும்போது ஃப்ளைஓவர் வந்துச்சுன்னா மேலே ஏறணுமா கீழே ஏறணுமா அப்படின்ற கன்ஃபியூஷன் எப்போவுமே இருக்கும்ல. ஸோ அதை அலர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் இப்போ வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அவாய்ட் நேரோ ரோட்ஸ். ஸோ நேரோ ரோட்ஸ், சின்ன ரோடு இருக்குது, இதில் போக முடியாது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரியான ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்களா. இது போக ரோட் சர்வீஸ் அலர்ட், இது ஆக்சுவலி இருக்குது ஆல்ரெடியே நமக்கு வந்து சர்வீஸ் எங்கேயாவது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது ஒரு அலர்ட் வரும். பட் அதை இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்களா, இன்னும் பெட்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது போக EV ஸ்டேஷன், ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளுடைய அந்த சார்ஜிங் ஸ்டேஷன், ஸோ அதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்களா. ஸோ எங்கே இருக்குது அப்படின்றத கூகுள் மேப்பில் பார்த்துக்க முடியும். இது போக யூஸ்வலாகவே நம்ம ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதை கூகுள் மேப்பில் தான் போய் சர்ச் பண்ணுவோம். ஸோ அப்படி சர்ச் பண்ணும்போது அந்த இடத்துல மெட்ரோ ட்ரெயின் இருக்குது அப்படின்னா அதோட டிக்கெட்ஸ், மெட்ரோ டிக்கெட்ஸை கூகுள் மேப்ல இருந்தே புக் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காங்களா. ஸோ ஒரு சில சிட்டிஸில் மட்டும் இந்த ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்கதா சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரம் எல்லா சிட்டிஸ்க்கும் வரும் அப்படின்றதையும் சொல்லப்படுது. ஸோ ஆப்பிள் கிட்டதுன்னு பார்க்கும்போது iPhone 16 and 17 சீரிஸை பற்றின அப்டேட்ஸும் வந்திருக்கு. ஸோ இதில் iPhone 16 சீரிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ப்ரீவியஸ் 15 சீரிஸில் இருந்து பேட்டரியை இன்னும் பெட்டர் பண்ணி கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அதுலேயும் iPhone 16 Pro இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 3577 mAh பேட்டரி இருக்குமா. அதே மாதிரி 16 Pro Max உடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா 4676 mAh பேட்டரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் 15 Pro சீரிஸோட 9% இம்ப்ரூவ்டு பேட்டரியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பெட்டரான பேட்டரி பேக்கப் இங்கே iPhone 16 சீரிஸில் இருக்க போகுது. அதே மாதிரி ஆப்பிளுடைய ஃபோல்டபுள் டிவைஸ் பார்த்தீங்கன்னா 2026 வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் ஒன்றும் இல்லை 2 டிவைஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதில் ஒன்று அவங்களுடைய ஃபோனாக இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஐபேட் இல்லைனா மேக் புக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதுலேயுமே ஃபோல்டபுள் கான்செப்டோட டிவைசஸை கொண்டு வர பிளானில் இருக்காங்க. 2026 இது வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்த டெக் நியூஸஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் இதெல்லாம் தான். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான லேட்டஸ்டான டெக் நியூஸஸ் அண்ட் அப்டேட்ஸ் நிறைய இந்த வீடியோவில் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த மாதிரியான நியூஸஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்.